ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கீரையெல்லாம் அறுவடை முடிஞ்சுதுங்க. அதனால் முதலையே 2 உழவு ஓட்டி போட்டுட்டோம். இப்போ 3வது டைமும் உழவு ஓட்டியாச்சுங்க. இனி மறுபடியும் பாத்தி அடிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். எப்பயும் போல தாங்க, ஆள் யாரும் போடலை. நானும் என் ஹஸ்பண்டுமே தான் பாத்தி அடிக்க போகிறோம். என் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா டீ குடித்ததுமே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வேலையை தொடங்கிட்டாருங்க. நான் முடிச்சுட்டு வரக்குள்ளேயே அவர் 3/4 செரவு முடிச்சிட்டாருங்க. வெயில் அதிகமாக போட்டனால இன்றைக்கி எப்படியாவது நேரமே ஒரு செரவு அடிச்சிடணுங்கிறக்காக தான் பிளானுங்க. நான் குழந்தைங்களையெல்லாம் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டு வரும்போது 8:15 ஆயிருச்சுங்க. அப்புறம் ஃபாஸ்ட்டாக வேலையை தொடங்கிட்டோங்க. காலங்காத்தாலேயே வெயில் போடுதுங்க. காலே வைக்க முடியல. வேறு வழியில் நம்ம செஞ்சு தான் ஆகணும். மழை வேறு இருக்குதுங்கிறாங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணலான்னு தொடங்கிட்டோமுங்க. எங்கள் குட்டீஸ் எங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கலிங்க. சாப்பாடு மட்டும் ஊட்டி விட்டோன்னே ஒரு பைப்பில் அவர் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாருங்க. அண்ணன் தென்னை மரத்துக்கெல்லாம் பைப் வச்சுட்டு இருந்தாருங்க. இவர் அதை உருவி விளையாட ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்புறம் அண்ணன் தென்னை மரத்துக்கு தண்ணியெல்லாம் நீக்கி விட்டாருங்க. கொஞ்ச நேரம் தண்ணியிலே விளையாட ஆரம்பிச்சிட்டாருங்க. தண்ணியிலேருந்து எடுத்தால் ஒரே அழுகாச்சுங்க. அதனால் விளையாட விட்டுட்டோமுங்க. நம்ம குழந்தைங்கள எந்நேரம் டிவி ஃபோனுன்னு கொடுத்து பழக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் இயற்கையோடு விளையாட விட்டுறலான்னு விட்டுட்டோமுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டா அப்புறம் ஸ்கூலு, படிப்பு, டியூஷனு அப்படின்னு அவங்க லைஃப் போயிடுமுங்க. அதனால் என்ஜாய் பண்ணுற வயசில் என்ஜாய் பண்ணிட்டோங்க. அதனால் நாங்கள் ஜாலியாக விளையாட விட்டுட்டோமுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே.